திருச்சியில் பட்டப்பகலில் காவலர் குடியிருப்புக்குள் இளைஞர் ஒருவரை ஓட ஓட விரட்டி கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் ராஜபாளையம் அருகே நச்சாடை தவிர்த்தருளிய சாமி கோவிலில் 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாலியல் வன்புணர்வு காலேஜுக்கு கேர்ளுக்கு நடந்திருந்தது. கோயம்புத்தூர்னால வெளியில வந்தது. இதே உங்களுக்கு ராணிப்பேட்டை உள்ள நடந்திருந்தது, சாத்தாங்குளத்தில் நடந்திருந்ததுன்னா வெளியே வந்திருக்காது. உங்களுக்கு கோவையில் ஒரு கல்லூரி மாணவிக்கு கூட்டு பாலியல் நடந்து அந்த பொண்ணு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதாவது தன்னோட ஆண் நண்பரை ஒரு 11 மணி அளவில் அவங்க பார்க்க போயிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த கூட்டு பாலியல் நடந்திருக்கு. சிவகங்கை மடப்புரத்தில் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்ததாக கூறப்படும் இடத்தில் காவல்துறை தடுப்பு வைத்து அடைத்து வருகின்றனர். தோடு அருகே ரவுடி ஜான் சாரமாரியாக வெட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக 5 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்ணாமலையில் ஆந்திராவைச் சேர்ந்த பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக 2 காவலர்கள் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த காவலர்கள் 2 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று காலை கிளநத்தம் மாயாண்டி என்பவர் ஒரு வழக்கு விஷயமாக நெல்லை நீதிமன்றத்துக்கு வந்திருக்கும் போது அந்த வழக்குக்கு சம்பந்தமாக போன வருடம் நடந்த வழக்குக்கு சம்பந்தமாக அவரை கிளநத்தம் அதே ஊரை சேர்ந்த 7 பேர் சேர்ந்து வெட்டியிருக்காங்க. அப்படிங்கிற நிகழ்வு மோசமான நிகழ்வு. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற வாசல்லே வச்சு இப்படி நடக்கிறது அதுவும் காவல்துறையோட முன்னிலையிலே இது நடந்திருக்கு. இப்போ காவல்துறைகள் அங்கே நிற்கிறது எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. ஒத்தாள சேர்ந்து நாம இருக்கேன். அவங்க இறந்து வெட்ட வந்தா எண்ணெய் வெட்டினதுதான். ஆமாங்க, பல 30-40 பேர் போலீஸுக்கு போட்டு இந்த போர்டு முன்னாடி தான் வெட்டுதான். போலீஸுங்க பயப்படுறாங்க. எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? அப்ப எதுக்கு டியூட்டிக்கு வரீங்க? உங்களுக்கு டியூட்டில இருக்கும் கண்ணு கொடுத்துருக்காங்களா? ஏடிஜிபி என்ன சொல்லியிருக்காரு? கண்ணு எல்லாரும் வச்சுக்கோங்க. ஒரு எஸ்ஏ 2 எஸ்ஏ கூட இல்லையா? கண்ணு எங்க போனுச்சு? துப்பாக்கி வச்சு நீங்க பிடிச்சிருக்காங்க. தீபக் ராஜா என்பவர் 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்சாங் கடந்த ஆண்டு அவரது வீட்டின் அருகே வெட்டி கொல்லப்பட்டார். காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கடந்த மாதம் காணாமல் போன நிலையில் அவரது உடல் பண்ணை தோட்டத்தில் கருகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது.